மின்சார சபை ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வூதிய திட்டம். புதிய மின்சார சட்டத்தின்படி நிறுவனத்தில் சேர விரும்பாத இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த வலுசக்தி அமைச்சு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025 இலங்கை மின்சார சபையின் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியால் வெளியிடப்பட்டுள்ளன. அமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கட்டுப்படுத்த அனுர தரப்பு எடுக்கவுள்ள அதிரடி நடவடிக்கை. குற்றவாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்ற அமைப்பை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை வெளிப்படுத்தினார். ரணிலுக்கு ஆதரவாக போராட்டம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு அருகில் ஆட்களை அழைத்து வந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது கோட்டை நீதவான் நீதிமன்றம் அருகே பெருந்திரளான ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டுள்ளனர். மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட மாட்டார், அதற்கான காரணங்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 22 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு 26 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாறியுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. சாத்தான் வேதம் ஓதுகிறது. சட்டம் தனது கடமையை சரிவர செய்யும் போது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவே கூட்டணி அமைத்து அரசியல் பழிவாங்கல் புராணத்தை எதிரணிகள் ஓதி வருகின்றன. மைத்திரி, மஹிந்த மற்றும் சஜித் தரப்புகள் ஜனநாயகம் பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு ஒப்பானதாகும். இவ்வாறு கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை கூறினார். ஒட்டுமொத்த நாட்டையும் ஏமாற்றிய அரசாங்கம். புழுகு மூட்டைகளால் ஒட்டுமொத்த நாட்டையும் ஏமாற்றி தங்கள் கட்சிக்காரர்களின் மனதில் பகைமையுணர்ச்சியை வளர்த்த ஒரு கும்பலே தற்போதைக்கு ஆட்சியில் இருப்பதாக கேக்கிராவ சுதர்சன தேரர் விமர்சித்துள்ளார். ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவராகவும் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் சிறப்பு பேச்சாளர்களில் ஒருவராகவும் செயற்பட்ட கேக்கிராவ சுதர்சன தேரர் தற்போது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனோநிலைக்கு மாறி அரசாங்கத்தை விமர்சிக்க தொடங்கியுள்ளார். பெற்றோரை கொன்றவரை 6 வருடங்களின் பின் கொன்று எறிந்த மகன். கலேவெல்ல தெவகுவ பகுதியில் 6 வருடங்களுக்கு முன்பு தமது பெற்றோரை கொலை செய்ததற்கு பழிவாங்கும் விதமாக ஒருவரை தாக்கி கொலை செய்து அவரது உடலை எரித்ததாக சந்தேகத்தின் பேரில் கடற்படை வீரர் ஒருவர் மகளு கஸ்வெவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு உயிரிழந்தவர் கலேவெல்ல தேவகுவ பகுதியை சேர்ந்த 59 வயதான ஏஜி விமலசேன என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவை உலுக்கிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். அமெரிக்காவில் பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் மின்னசோட்டா மாகாணத்தில் உள்ள மின்னியாபோலிஸ் கத்தோலிக்க பாடசாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. போர்க்குற்ற வழக்கை அன்று தடுத்து நிறுத்தி அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட விஜயதாச ராஜபக்ச. ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் பான் கி மூன் 2011 ஆண்டு தரோஸ்மன் அறிக்கையை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க எடுத்த முயற்சியை தானே முறியடித்ததாக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்தில் தரோஸ்மன் அறிக்கையில் இந்த போரில் 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. பூங்காவில் கர்ப்பிணி மானை கொல்ல முயன்ற 5 கைது. வில்பத்து தேசிய பூங்காவில் கர்ப்பிணி மானொன்றை கொன்று கசப்பு செய்யவிருந்த 5 மற்றும் கூர்மையான துப்பாக்கி ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டனர். ரணோரவ மீகஸ்தனிய பகுதியில் குக்குல் கடுவ வனவிலங்கு பீட்டு அலுவலக அதிகாரிகள் நடத்திய விரிவான சோதனையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.